இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சில காரியங்களுக்கு சில கட்டுகள் நம்ம குடும்பத்தில் மாறணும்னா உபவாசமும் ஜெபமும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சகோதரியுடைய கணவருக்கு விரோதமாய் பயங்கரமான மந்திரவாத கிரியைகள். நல்லா இருக்கிற அந்த சகோதரர் திடீரென பைத்தியக்காரர் போல அங்கே இங்குமாக அலைய ஆரம்பிப்பாராம். வீட்டிலிருந்து ஊழையிட ஆரம்பிப்பாராம். தெருவாக சுத்த ஆரம்பிப்பாராம். அவரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவங்க மனைவியால் முடியவே இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம் தான் ஆலயத்துக்கு போகிற குடும்பம். ஆனாலும் அவங்க கணவர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை கண்டு அந்த சகோதரி ரொம்ப சோர்ந்து போனார்களாம். பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய கணவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட கட்டுகள் மாறணும்னா, இப்படிப்பட்ட கிரியைகள் மாறணும்னா உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. அந்த சகோதரியும் தன்னுடைய கணவருக்காக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அந்த காலத்தில் மரண இருளில் தன்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் புரியாத நிலைமையில் இருந்த அந்த சகோதரருடைய லைஃப்பில் அவர்களது மனைவி கண்ணீரோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் கட்டுக்களை அறுத்தது. ஒரு விடுதலை உண்டானது. அந்த சகோதரருக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் சில போராட்டம், சில பிரச்சனைகள், சில காரியங்கள் தவறாக நடக்குதுன்னா தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கட்டுகள் மாறும், விடுதலை உண்டாகும், அற்புதங்கள் நம்ம குடும்பங்களில் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கூட ஒரு சின்ன பையனை கொண்டு வருகிறாங்க. ஆண்டவரால் அப்படிப்பட்ட அந்த பிசாசை துரத்த முடிந்தது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. அப்பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் சில காரியங்களுக்கு உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து ஆண்டவரே கட்டுகளோடு போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளை அறுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.